அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போலித்தனமான ஒரு கையெழுத்து போட்டிருக்கு. அது யாரு? இப்போ அவனை பிடிச்சு கொண்டு உன் பணத்தை வாங்கி தரணும். 60 லட்சம் ரூபா கிடைக்கும், 1 கோடி ரூபா கிடைக்காது. என்ன செய்யலாம் கிரேட்? அதையாவது வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் அந்த தோட்டத்தை ஒரு போட்டோ எடுத்தும் அந்த பத்திரத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு ஜெராக்ஸும் கொண்டு வந்து என்னைய பாருங்கள். அந்த படத்தை நான் வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும் மகளே? வேண்டாம், வீட்டை மாற்றிடுவோம். காரணம் இருக்குது நான் சொல்கிறதுல. ஆமாம், அது பௌர்ணமிக்கு நம்ம பேசுவோம். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. என்ன வேணும்ப்பா? பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரன். அவர் பையனை நீங்கள் பிள்ளையாக வளர்க்குறீங்க. சரி, கரெக்ட். வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் நல்லா இருப்போம். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? தைரியமாக இருங்க. இப்போ உன்னுடைய வியாபார தொழிலை நல்லாக்கி தரணும், அவ்வளோதானே விஷயம். யார் கூட? யாரை பற்றியும் என்னை ஆராய்ச்சி பண்ணி கேட்க வைக்கக்கூடாது. யாருடைய குணத்தையும் சொன்னோம்னா நீங்கள் எல்லாரும் பிரிந்து தனியே போக வேண்டிய நிலைமையில் வந்து விட்டுருவோம். அதனால் அப்படி இல்லாமல் ஏதோ அவியல் மாதிரி வாழ்ந்துருவோமா? காது 2 பூ வச்சுருக்கேனே, 1 இந்தா 2. இந்த 2 பேரும் ஒன்று கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லாமா? உன்னைய டிவிக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. உனக்கு எதுக்கு சொத்து? யாருக்காக நீ சேர்க்க போகிற? தேவையில்லை, பைய அபேஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. புரியுதா? அதனால் எதிர்க்க வேண்டாம். உன் உரிமையை உனக்கு நான் வாங்கி தரேன். இந்த வியாபாரத்தை பெருக்கி செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அமைச்சிடலாம். இன்னும் கரெக்டாக 6 மாதம் கால அவகாசம் இருக்குது. வெற்றியாக்கி தரேன். கட்டணுமா வாங்கணுமா? வாங்கி தந்துடுறேன். அந்த வழக்கு சம்மந்தமாக பௌர்ணமிக்கு பேசுவோம். சரி, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? விழுப்புரம் இல்லை, விழுப்புரம். கால் வந்து அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. என்னம்மா, யார் மாதிரி? உன்னையே கூடும்போதே அவகாரா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சாமிட்ட உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பொண்ணை பற்றி கேட்க வந்துருக்க? யாரோ பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்காங்களே, யாருப்பா அது? நின்றுக்கா, அப்படி நின்றுகள். உன் வீட்டு பட்டா அடுத்த மாதம் உனக்கு கிடச்சிரும். ஜெயிச்சு தாரேன். ஆமாம், பணமும் பெற்று தாரேன், கடனை தீர்த்து தாரேன், புண்ணியமாக வாழ வைக்கிறேன். ஒரு பே ஒழிஞ்ச முடியாது, நான் இருக்கேன். கூப்பிடுங்க போ. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. வரலாம். எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? பக்கத்தில் வா. கட்டி கொடுத்துட்டியா? கண்ண மூடு. சொன்னா வருத்தப்படுவியா? உன் பிள்ளை உன் சொல்லுக்கும் மனத்துக்கும் மீறி நடக்கும். குழப்பங்கள் இருக்குது. இதோ தேவையில்லாமல் ஒரு பறவை வந்து ஒட்டுனது ஏன் மேலே, அது மாதிரி அவள் பக்கத்துலேயும் ஒன்று ஒட்டி இருக்கு. அதை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? காலில் வந்துட்டு வா.
ஒருத்தன் ஏவி விட்டுட்டான். இந்தா வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவளுக்கு வாழ்க்கை அமையும், ஆரோக்கியமும் பெருகும். சந்தோஷமா அவன் அங்கே கூட்டுவா, 2 இழுப்பு எடுத்துருவோம். போ மாற்றி தாரேன், தைரியமா வந்துடுவான். சந்தோஷமா கருப்பசாமிக்கு ஏய் போடாங்க. நான் கூப்பிடாம நீயா வந்துக்கிட்டு இருக்க? நீ கருப்பசாமிக்கு அப்படியா? யாரு எவரு? காட்டு பார்க்குறேன். அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? காலில் விட்டாக்கா? என்ன நீங்க இங்க வாங்க, மோய் ஒரு இடத்துல நில்லுங்க அக்கா, பெரிய அக்கா. ஆலமரத்தடியிலே அமர்ந்திருப்பா அங்காளம்மா. அங்காளம்மா எங்க இருக்கா? கீழே உட்காரும்மா. தாயே, உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் 3.5 வருஷத்துக்கு முன்னாலேயே. சொத்து மண்ணு மன சம்பந்தமாக கேஸு வழக்கு பிரச்சனை எல்லாம் தொடர்ந்தாச்சு. இதில் ஏற்பட்ட சண்டையால் பல விவரம் விளக்குகள் ஏற்பட்டது. இப்போ அதில் ஜெயிச்சு உங்களை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. காலில் விழுந்துட்டு வாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துடுறேன். அடுத்து என்ன வர வேணும்? பக்கத்தில் வா, கண்ண மூடி உட்காரு. அந்த வீட்டில் கருப்பசாமி இல்லம்னு எழுதிக்கா, சரியா? வைகாசி வாஸ்துவில் பிடிச்சிக்கா. பணமும் தரேன், வீட்டையும் வளர்த்து தந்துடுறேன். வாடா மகனே, உனக்கு வருமானம் பெருகும். இவன் பாண்டிச்சேரிக்கு போவானா? ஏம்டா போகிறான்? போயிட்டு வந்தியா? போயிட்டு என்னலாம் பண்ணிட்டு வந்த சொல்லணுமா? ஷிஃப்ட்டில் அடிப்போம். ஒன்று நீங்கள் போகக்கூடாது, நீ வேறு இடத்துல வேலை கிடைக்கும், ஓடிப்போ. அடுத்து கருப்பசாமிக்கு அப்படியா? கருப்பசாமி சரி. திருவாரூர் மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி அங்கே இருக்கணும். ராஜ மன்னார்குடி கால் வந்துட்டு வரலாம். தங்க மாரியம்மா இருக்காளா? தங்க மாரியம்மாளா முத்து மாரியம்மாளா? முத்து மாரியா? நீங்கள் 2 யார் யார்? யாருக்கு சொல்லணும்? உட்காருங்க. என்ன வேணும்? என்ன செய்யணும் பையனுக்கு? நம்ம அதையும் ஏற்றுக்கிட வேண்டியது தானே. காலில் விழுட்டு வா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அவன் அவளை விட்டு பிரிய மாட்டான், ரொம்ப பிரியம் உள்ளவனாக இருக்கான். என்ன செய்யலாம்? கண்ண முடி. கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு மறுநாள் என்னைய வந்து பாரு. உன் மகன் அவனே வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட வந்துடுவான். போ, அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். காப்பு அப்படியா? உன்னுடையதா? உன் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. போ, வரும். எஸ், தாராளமாக வரும். போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு பையனுடைய திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? பயணமா? சரி, கால் வந்துட்டு வா. 2 பேருக்கு தான் இருக்குது கணக்கு இந்த ஊரில். இதனால நீ ஒருத்தன் இன்னொரு காலம் மனத்தினால வா, சாமிகிட்ட சொல்லிட்டு வா.
உன் பையனுடைய தொழில் சம்பந்தமான மனம் சரியில்லை. அதனால் 1.5 வருஷம் முயற்சி பண்ணி பல பணமும் செலவழித்து நம்பிக்கை துரோகத்தால் பணம்லாம் இழந்து வேதனைப்பட்டிருக்கான். இப்போ அவன் வான ஊர்தியில் பறக்கலாம்னு நினைக்கான். காலில் வந்துட்டு வான ஊர்தினா என்னது? ஃப்ளைட்டு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே சக்ஸஸ் ஆயிடுவான். விசா வந்துடும், வெற்றி ஆயிடுவான். போய்ட்டு வா. அடுத்து ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி வேலை. போய்ட்டு வா. ரொம்ப குலைச்சலாக இருக்கியே நீ. நாகர்கோவில் பக்கம் குலைச்சல் குலைச்சல் குளத்தில் கூட அவ்வளோ சொல்லணும்னு நினச்சிக்கலாம். அந்த ஊர் பேர் குலைச்சல்ப்பா. குலைச்சல் நல்ல சல். என்ன சல்? குலைச்சல். குலைச்சலா? ஐஸ்பார் இடமா? எந்த ஊர் உனக்கு? கன்னியாகுமரி மாவட்டமா? அப்படியா? ஓகே, இன்னொரு தடவை காலம் விட்டு வரலாம். இருக்கிற வழக்கில் ஜெயிச்சு உன் பையனுக்கு வெற்றியை தாரேன். ஒரு வெளிநாட்டு பயணத்தில் நிறைந்த செல்வத்தோடு உன்னை என் உதவியால் மீட்டு வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தாரேன். உன் மனைவியும் காப்பாற்றித்தாரேன். அடுத்து உள்ளதில் உத்தரவு கொடுத்து பேசி வைக்கிறேன். கால் விட்டுவான். போயிட்டு வரலாம். கர்மசாமி, கீழே விழுந்துருவனோன்னு பயமாக இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். நீ பயப்படுதியோ? தலை சுற்று இருக்காடா உனக்கு? கால் விட்டுவான். ஏய் செவ்வா, போட்டா கிட்ட எடுத்துடாத. உட்காரலாம். புலம்பக்கூடாது. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? அதுதான். கண்டா காலு நீட்டுடா. கையை கொடு. என்ன படிச்சிருக்கான் இவன்? என்ன வேலை பார்க்கான்? என்ன வேலை அது? வாட்? ஜூனியர் அசிஸ்டன்ட். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, நமக்கும் கொஞ்சம் அசிஸ்டண்ட் ஆகிடும். இதை பார்க்க வேண்டாம், விட்டுட்டுமா? பொம்பளைனா சரியாக தானே இருக்க. வள வள வளன்னு பேசிக்கிட்டு வாழைப்பழங்களக்க அமைதியாக இருமோல்ல நீ. கண்ணமுடுறா. முதுகெலும்பிலிருந்து போகக்கூடிய நரம்பியலில் பிழை இருக்குது. ஸ்கேன் பார்த்தீங்களா? சரியான நான் சொல்கிறது? முதுகெலும்பு போகக்கூடிய நரம்பியல் பிழை இருக்குது. அது தலை நரம்பை தொடுது. அதனால் இந்த பிரச்சனை. இது ஆயுர்வேதிக்கு மசாஜால் சரியாயிடும். எந்த ஆப்ரேஷனும் எந்த மருத்துவமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குணமாக்கி தந்துடலாம். கால் விட்டு வா. நீங்கள் யாரும் அவனை தொட வேண்டாம். தைரியமாக இருந்துடா. சாமி விட்டு வா. வரலாம். மண்டைக்காட்டு பகவதி அம்மை உன் மேலே கருணை கொண்டு இருக்கிறா. பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஜெய் பகவதின்னு பேர் வை. நல்லா இருங்க செல்லங்களே. 3 முறை என்னைய பார்க்கவா. சோம்பேறித்தனம் படாத. அப்புறம் உன் ஆஃபீஸில் நீ அடிக்கடி வார்த்தை நிறைய பேசுத. அதனால் உன் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. வார்த்தையை அளந்து பேசு. போயிட்டு வா. போயிட்டு வா. கர்மசாமி, நான் லா வக்கீலுக்கு படிக்கிறேன். என் கூட இருந்து என்னை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு ஒருத்தி கேட்குறான். கால் வந்துட்டு வா. லா லா ல சக்கா போட்ட நவாப்பு. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வா. உன் உள்ளத்தை பார்க்க வேண்டியிருக்கு. வரலாம். எல்எல்பி படிக்கியாமா? பேச்சுலர் ஆஃப் லாவா? எல்எல்பியா? எல்எல்பி. கண்டுபிடி. உட்கார் பார்ப்போம். கையை கோர்த்துக்கா. பக்கத்தில் வா. என்னையவே மனத்துக்குள்ளே நினச்சிக்கா.
கருப்பசாமின்னு உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கா. பெருவரில் என்கிட்ட கூட நல்ல கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் ஃப்ளூவெண்டாக முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த வருஷம் அரியர் இல்லாமல் ஒன்று நான் பாஸ் ஆக்கி தந்துடுறேன். வெற்றி ஜெயிச்சு வருவேன். வாழ்க்கையை பற்றி அடுத்து பேசுவோம். ஜெயிச்சு வா மகளே, வெற்றி அடைவா. கருப்பசாமிக்கு தலைவன் கோட்டை, தலைவன் கோட்டை. யாரும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லி யாரையும் கூப்பிட்டு வராதிங்க. கருப்பசாமி கூப்பிட்டா தான் உண்டு. அதை மட்டும் மரத்தில் வச்சுக்காங்க. கால் வந்துட்டு வாங்க இன்னொரு தரம். ஆமாம், அவர் எங்கே சொல்லி கொடுத்தாரு? நீர் அவரை போய் பேசு. சும்மா எடுக்கிற ஆளை போய் பேசு. நீ வெளிநாட்டில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறத பற்றி நான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அந்த தொழிலில் உங்ககிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிக்கிட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்க சொல்லணும்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி உனக்கு தடைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே நடக்கிற உண்மை. அதுக்கு தகுந்தாற் போல் ஆட்களை உனக்கு சம்மதிக்க வச்சு அந்த தொழிலை உருவாக்கித்தாரேன். ஆனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த தொழிலை தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும். அதற்கிடையில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளில் எந்த இடையூறு இல்லாமலும் ஆரோக்கிய குறைவு இல்லாமலும் ஜெயிச்சு தாரேன். வேறு யாரையாவது நம்பி அவனுக்கு பின்னால் போய் தொழில் பார்த்துடலாம் நினச்சா அது வெற்றியை தராது, வேதனையை கொடுக்கும். ஜூன் 15 வரை பொறுமையாக இருந்தால் 1 கோடி ரூபா ஒருவருடைய உதவியால் பார்ட்னராக வந்து சேருவான். அதை வச்சு வெற்றியாக்கி ஜெயிக்க தரேன். தொழிலையும் உருவாக்கி தரேன். வாழலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வாங்க வேண்டாம், வீட்டு பக்கத்தில் இருக்க இடம் வாங்க வேண்டாம் அப்படின்னு உத்தரவு. அதுக்கு பிறகு யூடியூப்பை இப்போ ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவு. யார் வச்சுருக்கா யூடியூப்? உட்காருக்கா. கையை நான் எடுக்கலை. ஏன்னா இன்னும் 2 வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. தாரேன், வாடாமல் வாழ வைக்கிறேன். வாழ்க. நோயற்ற வாழ்வும் இந்தாப்பா, எந்த ஆபத்துலாம் காப்பாற்றுறேன். வியாபாரம் வெட்டித்தாரேன். கருப்பசாமிக்கு தூத்துக்குடி. உங்களுக்கெல்லாம் நாளைக்கு தாண்டா. தூங்க மாட்டேன். கீழே உட்காருங்க. தூத்துக்குடி. கடன்கள், மனவேதனைகளை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று. ஒரு 10 நிமிஷம் உட்காருக்கா. தூத்துக்குடியில் எந்த இடம்? கண்ண முடுக்கா. உன் ஊர் எல்லைக்குள்ளே போன ஒரு டேம்பு தெரியுது, தண்ணி கிடக்கா, நிறைய கிடக்குதா? உள்ளுக்கு இறங்கி போன உடனே ஒரு சர்ச்சு வருது, ஒரு கிறிஸ்டல் கோயில் இருக்கும் அங்கே. கால் வந்துட்டு வரலாம். தேவையில்லாத மனிதர்களை நம்பி பணங்கள் விரயமும் நம்பிக்கை துரோகத்தால் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்ட கடனும் உன் குடும்பத்தை வாட்டுது. அதுக்கு பொம்பளை புத்தியும் ஒரு காரணம்தான். உண்மைதானே? இதனால் வீட்டுக்குள்ளே வேதனையும் வாக்குவாதமும் அடங்காம நடக்கு. கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். இந்த கடனை தீர்த்து தாரேன், இன்னொரு இடத்துல பண உதவி கிடைக்கும் வாங்கி தாரேன், தேவையில்லாமல் ஒரு போலீஸ் கேஸ் வருமோங்கிற ஒரு பயம் வரும், அப்படி வராமல் நான் காப்பாற்றி தரேன், போய்ட்டு வா. தொடர்ந்து ஒரு 4 முறை தேடி வந்துரு, சரியாயிருவேன். ஓகே. கர்மசாமி, ஆமாம் ஆமாம் அப்படியா? தொழில் சம்பந்தமாக தடையும் போட்டியும் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில், என்ன கம்பெனி? அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒன்றும் கம்பெனி நடத்தலையே, அப்படி என்ன போட்டி வந்துட போது? நீ என்னப்பா தொழில் நடத்துகிற? வா, அவன் நீ வேலை பார்க்குற, நீ வேலைக்கு வா. தம்பி இந்த தொழிலை மாற்றிட்டானேடா. இந்த தொழிலில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. சும்மா ஊர் அவப்பேருக்கு வச்சுக்கிட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு நடத்திக்கிட்டு எந்த லாபமும் கிடையாது. ஏதோ அன்னன்னைக்கு பிழப்புக்கு ஓடுனது மாதிரி இருக்குது, அது கூட சில சமயத்தில் நடக்க மாட்டேங்குடா. கரண்ட் சார்ஜ் கட்டதுக்கு பெரிய தலைவலியாக இருக்கடா. காலில் வந்துட்டு வாடா தம்பி. இப்போ யார்ட்டையும் பணம் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும், தொழிலை அபிவிருத்தி பண்ணித்தாரேன். ஆனால் 6 மாதங்கள் வரை இந்த தொழிலை பாரு, அடுத்து வேற ஒரு தொழில் ஒன்று வியாபாரம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். நல்லா இருக்கு, ஜெயிச்சு வருவேன், பணம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு, நல்லா இருடா. ஆமாம், தூத்துக்குடி எல்லை உடல்நிலை ஆரோக்கிய குறைவு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு? யாருப்பா? எல்லாத்துக்கும் ஆமாவா சார்? இந்த பாருங்க, கால் வந்துருவாங்க. ஏக்கா எந்த ஊர் தூத்துக்குள்ள? அப்படியா? ஓ இங்கே பாரு, யாரை கூப்பிடுது இப்போ? மகன் அவன் அங்கே இவ்வளோ தரம் என்ன அவன் என் பக்கத்தில் உட்காந்துன்னா வேற சிந்தனைக்கு வரக்கூடாது. கூப்பிடுவோம் மகனே, அது வரை நான் சும்மா இருக்கேன். எங்கேயா போன நீ இவ்வளோ நேரமும்? உட்காரியா வந்து என்னையா படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்குற? உங்கள் ஊருக்குள்ளே போன உடனே வலது பக்கத்தில் டிஎம்டி பேங்க் இருக்காயா? இருக்கா? அது பக்கத்தில் தனி கருவேல முள் அது இதுன்னு நிறைய செடியும் சத்தியமாக கிடக்கா? சொலமான சாமி சிலையும் பீடமும் இருக்கா? காலில் விட்டுவாங்க போங்க. எழுத்த பார்த்தேன், டிஎம்டி பேங்க். என்னக்கா செய்து உங்களுக்கு? கண்ணை மூடி சமணம் போட்டு உட்காரு, பக்கத்தில் வா. ஆடு மாடு எங்கேயும் நிற்காயா? உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடக்கும், பேடு சத்தம் காட்டுச்சு, போனேன், 4 நாய் வேற குறைக்கும். இந்த கை பிடிக்கா, இப்படி இல்லை சிக்கன் பிடி, கண்ணை முடிக்கா, கவலைப்படாத. இருக்கங்குடி மாதிரிக்கு என்ன செய்ய போயிருக்க? என்ன நேர்ந்துருக்க? அது செஞ்சியா? இவளுக்கு சுரநீர் இறக்கம், முட்டு சிரசமத்தில் வீங்கிக்கூடும், அப்படி வலிச்சு இப்படி அமுக்குனா பள்ளம் விடும், அந்தால இந்த பக்கம்னா வலி எடுக்கும். இது வாதநீர் சுரநீர் இறக்கம் சொந்தமானது. செய்வனை வச்சுருக்காங்கன்னு சொல்லி யாருக்கும் தகடு எழுதி கேட்டதுக்கு ரூபா கொடுத்துறாதீங்கடா தம்பி. அப்படி ஒன்றும் நடக்கலக்கா, வீணா இந்த பிள்ளைகளை கெடுத்துறாத. என்ன நோய் உண்மையிலேயே உனக்கு குணமாக்கி தரேன், நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வா, நீ உட்காந்துக்கா. வா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. என்னையவே மனத்துக்குள்ளே நினச்சி கொஞ்சம் தியானம் பண்ணி கும்பிடுக்கா. இந்தா இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து சாறு பிழிஞ்சு குடிச்சிட்டு மேலெலாம் தேய்ச்சி வெண்ணி வச்சு குடிச்சிரு.
இந்த கனியை நாளைக்கு செய், இல்லை இதையும் நாளைக்கு செய், இதை நாளை கழிச்சு செய், இதை அதுக்கு அடுத்து செய். அப்போ இன்றைக்கி என்ன கிழமை? இது வெள்ளி, இது சனி, இது ஞாயிறு. 3 நாள் செஞ்ச பிறகு பார்த்தோன்னா ஒன்றுக்கு நல்லா போகும். போனோன்னு இந்த நீர்லாம் வற்றிடும், அதனால் வலி எல்லாம் தீர்ந்துடும், சரியாகி வந்துடுவேன். கவலைப்படாத, தைரியமாயிரு, வெற்றி உண்டு. இடம் சம்மந்தமான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கா? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் காப்பாற்றி தரேன், ஜெயிச்சு தரேன். வேறு உனக்கு என்ன வேணும்? காணாமல் போன நகை இருக்காது, வீடு வந்து சேரணும், நகையை மீட்டி தரணும். யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சொல்லம்மா. ஏ வேல்சாமி, என்னடா சத்தங்கக்கு இப்படி? இல்லை என்ன இப்படி ஒரு பேர் சத்தங்கக்கு? யாரில் இது? சரி, எனக்கு நல்லபடியாக நகையை சேர்த்து தரேன், காவல்துறை உன்னிடம் ஒப்படைக்கும். பரவாயில்ல, உருளை பற்றி பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோ, போய்ட்டோம், அடிச்சிடும். போங்க 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 போங்க. கப்பல் சம்பந்தமான தொழில், கேசினட், கண்டெய்னர். கேசினட் அண்டிப்பருப்பு எவ்வளோடா கிலோ? பாக்ஸ் எவ்வளவு? ஒரு பாக்கத்தில் எத்தனை கிலோ அடுக்குவாங்க? 20 கிலோ. உன் வீட்டில் எதுவும் இருக்காடா? நீ நல்ல பையங்களா, அப்படி செய்ய மாட்டியே. யாரோ ஒருத்தவங்க ஆஃபீஸில் பில்லை மாற்றி அடிச்சிட்டான்னு சொல்லி பிரச்சனை இருந்துச்சு, அது என்னாச்சு? ஒரு முட்டாப்பேலுக்கு பிறந்தவன் காலில் வந்துட்டான. நீ போல அது உங்கள்கிட்ட கிடந்து தேவையில்லாமல் விவகாரம் வந்து பிரச்சனையாகி செய்யாத குற்றத்துக்கு ஒன்றையை கொண்டு வாட்டி முட்டாப்பேர் வேடா. சரியாக நடக்கலையே அவங்க. நான் நீதிமான்கள் கிடையாது. உட்கார் வாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை. அவன் என்னடா வேணும் உனக்கு? இந்த கம்பெனியில் நீ இருக்கணும்னு நினைக்கியா, வேண்டாம்னு நினைக்கியா? இந்த கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு ஓடுறா. ஏன்னா இப்போ ஏற்கனவே சட்டம் இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு அனுமதி சரியாக இல்லை. நிறைய லோடுகளும் வரமாட்டுக்கு, தெரியுமில்ல? சரக்குகளும் நமக்கு கிடைக்கல. அதுக்கு கஸ்டம்ஸ் சம்மந்தமான மேட்டர் இல்லை, பழைய மாதிரி. உண்மையா? கால் வந்துட்டு வா, போ. நீ புரிஞ்சுக்கிடுவேன். நம்ம 2 டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாலாம் பேசியிருக்கோம். வா உட்கார். ஒரு 3 பேர் சேர்ந்து ஏஜெண்டாக வேலை பார்க்கணுங்கிற ஒரு பிளானிங் உனக்கு நடக்கும். இந்த துறையில் இருந்துக்கிட்டே அப்படி ஒரு ஏஜெண்டான ஒரு ரூட்டையும் வச்சுக்கா. புரியுதா? அடுத்து ஒரு வருமானத்துக்குரிய புதுமையாக ஒரு தொழிலையும் ஆரம்பித்து தரேன். ஆரம்பித்து தரேன்டா. ஆனால் ஒருத்தன் கழிச்சு தாண்டா ஆரம்பிக்க முடியும், அதுக்கு இடையில முடியாது. வெற்றியாக்கி தரேன். திருச்செந்தூர்லேருந்து மயில் வந்து என் தோளில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. நீ அவன்கிட்ட என்னமோ சொன்னேம்ல? எனக்கு இந்த ஒரு லேண்டு பிரச்சனையும் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு புது வீடு கட்டணும்னு ஆசை. சரி, அது அம்மாவோட அம்மா இடம், அது அப்படியே இழுவரையிலே இருக்குது. சரி, முடிச்சு திருச்செந்தூருக்கு என்ன சொன்னேன்? முருகன்கிட்ட என்னடா சொல்லிட்டு வந்த? சரி, எல்லாம் வெற்றியாக நடக்கும். 1 வருடம் பொறுத்துக்கா. இப்போ இருக்கிற வருமானத்தை பெருக்கி தரேன், ஆனந்தமாக ஆக்கி தரேன். கண்ணமுடி. கர்மசாமிக்கு வெற்றி அடைந்து வருவாய் மகனே, வாழ்க. தூத்துக்குடி புதுக்கோட்டை. வழக்கை வெற்றியாக்கி தரோம்னு உத்தரவாயிடுது. எப்படி? வழக்கை வெற்றியாக்கி தரோம்னு உத்தரவாயிடுது. ஆமாம், வழக்கை வெற்றியாக்கி தரோம்னு உத்தரவாயிடுது. அதில் யாரோ அந்த சாட்சிக்குரியவன் உங்கள்கிட்ட ஒரு சுமார அமௌண்ட்டை வாங்கிட்டு கையெழுத்தை போட்டு வெளியேறிடுவான். எவ்வளோ நீ அதுக்கு ஒரு குற்றவாளியே கிடையாத, ஜெயிச்சு தாரேன். அடுத்து இப்போ இருக்கிற வீட்டவே நீ பேணி வச்சுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைகாசி வரை வண்டியை ஓட்டுவோம், அதுக்கு பிறகு எல்லாம் வெற்றிகரமாக மாறும். சொந்த ஊருக்கு இப்போதைக்கு வர வேண்டாம், பொறுமையாக இரு. வேறு என்ன வேணும்? மீட்டிடுவோமா? வட்டியை கொடுக்கணும்லாடா, வட்டியை கொடுத்துலாடா செய்யணும். 2 சேர்ந்து கைப்பிடிங்க, ஒன்று போல வைங்க. இந்த கொடுத்துருக்க பணம் 1000 மடங்காக மலரும், வெற்றி அடைந்துவாங்க. அப்படி பொத்தி வச்சுக்காங்கப்பா. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு மலையாளம் போன இன்ன கேரள தேசம்.
இல்லைக்கா நாளைக்கு கூப்பிடுவோம். ஏன் சும்மா இருக்கீங்க? ஒன்றுமில்ல, உங்கள்கிட்ட அவன் பேசுகிறான். கால் வந்துட்டு வரலாம். அமைதி அடைவோம். எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. வரலாம். என்ன வேணாண்ணே? அந்த இடத்து பிரச்சனை தீர்றதுக்கு இன்னும் 1.25 மாதங்கள் இருக்கு. அதை தீர்த்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நோய்படி இல்லாமல் காப்பாற்றுறேன். போல பக்கத்தில் வந்து இருந்து பழகுங்க. இன்னும் 3 முறை என்னைய வந்து பாருங்க, எல்லாம் ஜெயிச்சு தரேன். ஓகே. கேரளம் பால்சேரி கால் வந்துட்டு வரலாம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதிலே மனதால் ஒன்று. வரலாம். என்னடா தம்பி, உன் தம்பி அவங்க அக்காளவா கொண்டாட்டியா? பக்கத்தில் வா. அங்கே இருக்க பாட்டில் எண்ணு பாப்பா, எத்தனை பாட்டில் இருக்குன்னு என்னடே எண்ணுப்பா. அளவோட சொல்லுதான். நீ என்ன ஆப்பு அடிப்பியா புல் அடிப்பியா? இப்போ அடிக்கியா? இப்போ ஏன் முன்னால் இருக்க எப்படி அடிப்ப? என்ன நேற்று அடித்தானா? நேற்று அடித்தானா உங்கள் அப்பன் அடிக்கல, முந்தா நாள் அடித்தான். நேற்று ஏன் அடிக்கலைன்னா இங்கே புறப்பட்டு வந்திருப்பீங்க, அதனால் அடிக்கலை. இங்கே வந்தால் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி. என்ன இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு கடன்கள் நிறைய இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், வாங்கி தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. குடிக்க மாட்டோன்னு மனசார சொல்லி பழகுதியாயா? சொல்லவாது செய்யலாம்ல. சொல்லிவிட்டு அங்கிட்டு போய் குடிச்சிட்டு போகிறது இப்போ என்ன? சிவா, வா. 3 மாத காலம் அவகாசம் இருக்குது, அவசரப்படக்கூடாது. தை மாசி பங்குனி மாதம் 30 வரை அப்படி கண்ணையும் காத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணம். அதில் கடன்களை தீர்த்து தரேன். பொம்பளை பிள்ளையுடைய மனதையும் வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன். செய்வன வீண குளருவா வீட்டில் இல்லை, கிரகங்கள் தான் சரியில்லை. மீனா குழம்பாத நீ வாடாங்க. இவன் எத்தனை படிச்சிருக்கான்? இந்தா போலீஸ் அகாடமிக்கு போ, வேலை வாங்கி தரேன், ஓடிப்போ. போயிட்டு வாங்க சந்தோஷமா. கர்மசாமிக்கு நான் பார்க்குற வியாபாரத்துக்கு எனக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பால்சேரி எல்லையில் கால் வந்துட்டு வா. வா. மாசி சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் பூஜை ஏற்றிட்டு அதுக்கு மறு வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு. அதுக்கு மறு வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு. ஜெயிச்சு தரேன், எல்லாம் வெற்றி ஆக்கி தரேன். அது வரை டைம் இருக்குடா. அதுக்கு தான் நீ ஆத்திரப்படுற, கடன் தீரும். வெற்றி ஆக்கி தரேன். இந்தாங்க, ஜெயிச்சு வாங்க.